எல்லாருக்கும் வணக்கம். ஸோ திஸ் இஸ் டே 1 ஆஃப் மாஸ்டர் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு பிஸ்னஸோட பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் மீ ஷோ, கிவ் மீ அ மினிட். So this is me. I have 5 years of experience in digital marketing. So you can learn from me. I know certain things. என்னோட லிங்க்டின் போய் கிருத்திகா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை கிருத்திகா முத்துராமன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொஃபைல் வரும். இந்த ப்ரொஃபைலில் போயிட்டு நான் வந்து என்னோட ரிவ்யூஸ், என்னோட கிளைண்ட்ஸோட ஒர்க் இதெல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்னோட லேட்டஸ்ட் போஸ்ட் வீடியோஸ் இதையும் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ மை எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸாக நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன், யூ கேன் எக்ஸ்ப்ளோர் திஸ். அண்ட் தென் மை எஜுகேஷன், லைசன்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ், ஆல் தீஸ் ஆர் தேர். அண்ட் எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஐ ஹாவ் அ ஆப்ஷன் ஃபார் தேட் டூ. நீங்கள் இன்ஸ்டா போயிட்டு ஹாப்பி கிருத்திகா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வருவேன். அதுலேயும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறையா ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஹாவ் அ லுக் ஆன் திஸ். ஸோ திஸ் இஸ் மை ப்ரொஃபைல். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து யூடியூப் போயிட்டு யூடியூப்பில் தான் பார்த்துட்ருப்பீங்க. யூ கேன் சப்ஸ்கிரைப். அண்ட் அதுலேயும் நான் நிறைய போஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். யூ கேன் செக் தேட். You can check my post and other things on YouTube also. So I hope you got an idea about me. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் 30 டேஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கிளைண்ட்டை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் என்ன அவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஃபர்ஸ்ட் வீக் நான் சொல்லித்தரேன். அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஸ்னஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் இருக்குது, ப்ராடக்ட், சர்வீஸ், லோக்கல், ஆன்லைன், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த டைப்ஸுக்கெலாம் நீங்கள் என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும், என்ன சூஸ் பண்ணணும், இதெல்லாம் கிளாஸ் 1ல் பார்ப்போம். கிளாஸ் 2ல் வந்து மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட் ரிசர்ச்னால் என்னென்னா, நீங்கள் உங்களோட ஒவ்வொரு டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களோட காம்படிட்டர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கிளாஸ் 2ல் பார்ப்போம். அதுக்கடுத்து யூஎஸ்பி. எல்லாருமே இப்போது நீங்கள் வந்து ஒரு பெட்ஷீட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு இடத்துல டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கணும்ல, அதுக்கு தான் இந்த ஆஃபர்ஸ் அண்ட் யூஎஸ்பி பற்றி கிளாஸ் 3ல் நம்ம பார்ப்போம். கிளாஸ் 4ல் வந்து பிராண்டிங் அண்ட் விஷுவல் ஐடென்டிட்டி. பிராண்டிங் அண்ட் விஷுவல் ஐடென்டிட்டினா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜொமேட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜொமேட்டோ வந்து நிறைய ஹங்கர் ரிலேட்டடாக அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் வந்து ஹங்கர் தான் இண்டிகேட் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கலர்ஸ், ஃபாண்ட்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது, உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி சூஸ் பண்ணும், இது கிளாஸ் 4ல். அண்ட் கிளாஸ் 5ல் பர்சனல் பிராண்டிங் விசஸ் பிஸ்னஸ் பிராண்டிங். பர்சனல் பிராண்டிங்னா என்னது, நம்ம வந்து இப்போது நான் பண்ணுறது வந்து பர்சனல் பிராண்டிங். இந்த பர்சனல் பிராண்டிங் வந்து பிஸ்னஸ் பிராண்டிங்கை விட டக்குன்னு மேலே போயிடும். பிகாஸ் பர்சனல் பிராண்டிங்கில் ஒரு ஆக்சுவல் ஹியூமன் பீயிங்னே அவங்க வந்து அவங்களோட ஃபேஸ் காட்டி பேசுவாங்க. ஸோ அவங்க பண்ணுற பிராண்டிங் அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்களோட ஃபேஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இம்மீடியட்டாக ட்ரஸ்ட் பண்ண முடியும், இம்மீடியட்டாக ரிலேட் பண்ணிக்க முடியும். இதுவே ஒரு பிஸ்னஸ்னால் க்ரோ ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அதுக்கு சிங்கிளாக இவங்க தான் இந்த பிராண்டுக்கு வந்து இவங்க தான் ஃபேஸ் அப்படின்னு சின்ன பிராண்ட், ஒரு குட்டி பிராண்ட் வந்து அதை டிசைட் பண்ண முடியாது. மேபி ஒரு பெரிய பிராண்ட் வந்து ஒரு நல்ல மாடல் எடுத்து ஃபேஸ், பிராண்ட் வேல்யூ அந்த மாதிரி வச்சுப்பாங்க. பட் சின்ன கம்பெனிக்கு வந்து அந்தளவுக்கு அவங்க பண்ண முடியாது. அதுக்கடுத்து இந்த செகண்ட் ஃபேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து நிறைய நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணணும், லிங்க்டின்ல பண்ணணும், யூடியூப்பில் பண்ணணும், என்னென்ன மாதிரி கண்டென்ட் பண்ணணும், எது வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும், அப்புறம் நீங்கள் வந்து எதில் போய் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், எதில் எடிட் பண்ணணும், எப்படி ஹூக். இல்லைன்னா வந்து இப்போது நீங்கள் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு ரீல் வந்து நீங்கள் உங்களை ஸ்டாப் பண்ண வைக்கும்ல, அந்த ஃபஸ்ட்டு 3 செகண்டில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணால் டக்குன்னு ஆடியன்ஸோடைய அட்டென்ஷனை கேப்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து செகண்ட் வீக்கில் பார்ப்போம். அப்புறம் கேப்ஷன் ரைட்டிங், ஸ்டோரி டெல்லிங், டெம்ப்ளேட்ஸு எல்லாமே கண்டென்ட் பேஸ்டாக உள்ளதெல்லாம் இங்கே பார்ப்போம்.
இப்போ தேர்ட் இது வந்து ஃபுல்லாக சேல்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்குது. இந்த சேல்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுல எப்படி நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணணும், எப்படி கூகுள் ஆட்ஸ் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணணும், அதுக்கடுத்து சேல்ஸ் ஃபனல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதை பற்றி இப்போது சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நம்ம டீப்பாக இந்த கிளாஸ் வரப்போ பார்க்கலாம். அண்ட் தென் ஃபேஸ் 4 கூகுள் அண்ட் எஸ்இஓ மார்க்கெட்டிங். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பெய்டு இம்மீடியட்டாக ரிசல்ட் பார்க்குறது. நம்ம வந்து பெய்டும் பண்ணும், ஆர்கானிக்கும் பண்ணும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆர்கானிக்காக பண்ணுறது. நம்ம பெய்டு மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஆர்கானிக்காக நம்ம வந்து ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம்னா பெய்டுக்கு நமக்கு இப்போ என்ன ரிசல்ட் வருமோ இதே ரிசல்ட் ஆஃப்டர் 1 இயர் நமக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து பெய்ட் மார்க்கெட்டிங், கூகுள், எஸ்இஓ இதெல்லாம் 4th வீக்கில் பார்ப்போம். அதுக்கடுத்து 5th வீக்கில் வந்து ஆட்டோமேஷன் வாட்ஸ்அப் சேல்ஸ் அண்ட் இமெயில் சேல்ஸ். இப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்களோட வெப்சைட் போய் பார்த்துட்டு வந்தீங்க, இல்லை அவங்க அப்ளிகேஷன் அவங்களோட ஆப் டவுன்லோட் பண்ணி ஏதாவது கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வரும், யுவர் கார்ட் இஸ் காலிங் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதெல்லாமே ஆட்டோமேஷன் தான். இது வந்து 5th வீக்கில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் 6th வீக் இப்போது நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க. ரிப்போர்ட் இல்லைன்னா வந்து ரிசல்ட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ண தெரியணும், ஸ்கேல் பண்ண தெரியணும்ல. இப்போது எதுலேருந்து சேல்ஸ் அதிகமாக வந்திருக்கு. இப்போது நீங்கள் வந்து கூகுள் ஆட்ஸ் பண்ணுறீங்கன்னா கூகுள் ஆட்ஸோட சேல் டேஷ்போர்டு ரிப்போர்ட்லாம் எங்கே போய் பார்க்கணும், மெட்டா ஆடுக்கு எங்கே பார்க்கணும், எஸ்இஓக்கு எங்கே பார்க்கணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம 6th வீக்கில் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதுக்கு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவோம் அதுவும் நான் வந்து 6th வீக்கில் சொல்லுவேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். நம்ம பார்க்க போகிற விஷயம்லாம் இவ்வளோ தான். இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் 1 அண்டர்ஸ்டாண்டிங் தி பிஸ்னஸ். இதில் இன்ட்ரொடக்ஷனாக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு டக்குன்னு ஒரு ரீகேப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பிஸ்னஸ் டைப்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அதுக்கடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர், டிஃபைனிங் பிஸ்னஸ் கோல்ஸ், அப்புறம் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் டெமோ. இது நான் வந்து ஆன்லைனில் பண்ணி காட்டுவேன். நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டமில் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்டெப்த் கேஸ் ஸ்டடீஸ், அப்புறம் ஒரு குயிக் ரீகேப் அண்ட் கீ டேக்அவேஸ் இதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போது நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது ஏன் தெரிஞ்சிருக்கணும்னா அப்போ தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை ப்ராப்பராக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போது லோக்கல் ஸ்டோருக்கு மட்டும்தான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆன்லைனில் எதுவும் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு வேறு மாதிரி மார்க்கெட்டிங் இருக்கும். இப்போது எனக்கு வந்து லோக்கல் ஸ்டோர்லேயும் இருக்குது, நான் ஆன்லைன்லேயும் எல்லாருக்குமே வந்து அட்ரஸ் போட்டு பே பண்ணிட்டாங்கன்னா நான் டெலிவர் பண்ணுவேன் அப்படின்னா அவங்களுக்கு வேறு மாதிரி மார்க்கெட்டிங் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கோங்க. அவங்க வந்து என்ன, அவங்களோட கோல் என்ன, அவங்களோட ப்ராடக்ட் என்ன, அவங்க எந்த மாதிரி ஆடியன்ஸ், இந்தியாவுக்குள்ளே மட்டும் பண்ணுறாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்களோட ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் தேனாம்பேட்டை ஏரியா மட்டும் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இன்ட்ரொடக்ஷன். இப்போது ஃபஸ்ட்டு அவங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து ப்ராடக்ட் பிஸ்னஸ். ப்ராடக்ட் பிஸ்னஸ்னால் என்ன, ஒரு சாக்லேட் இல்லைன்னா பிஸ்கெட், சாம்பார் பொடி, கேண்டில்ஸு, சாக்லேட்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன ஹோம் லைக் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராடக்ட் தான். இதுக்கு வந்து மார்க்கெட்டிங் என்ன மாதிரி மார்க்கெட்டிங் நம்ம பண்ணலான்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போது வந்து அவங்க சாம்பார் பொடி பண்ணுறாங்க அப்படின்னா தே கேன் மேக் க்ளோஸ்அப்பில் அவங்க வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு வறுக்கிற மாதிரி க்ளோஸ் ஷாட், அப்படி இல்லைன்னா ஒரு கஸ்டமர் வந்து அதை குக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்றைக்கும் இல்லாத மாதிரி இன்றைக்கி சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது எல்லாமே நம்ம ரீல்ஸாக கனெக்ட் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் போடலாம். அதுக்கப்புறம் மெட்டா ஆட்ஸ் வந்து இப்போது அவங்க க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு சாம்பார் பொடி அப்படின்னு வச்சுக்கலாம். சாம்பார் மோஸ்ட்டாக எங்கே க்ரியேட் பண்ணுவாங்க, சவுத்தில் தானே பண்ணுவாங்க வீட்டில் குக் பண்ணுறது. ஸோ நம்ம அவங்க வந்து டார்கெட்டிங் பண்ணுறப்போ
சவுத் சைட் ஃபுல்லாக அவங்க கவர் பண்ணலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணலாம், கர்நாடகாலையும் வைப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சவுத் ஃபுல்லாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம மெட்டா ஆட்ஸில் பண்ணலாம். ஸோ தே கேன் யூஸ் மெட்டா ஆட்ஸ். அதுக்கடுத்து கூகுள் ஆட்ஸ். கூகுள் ஆட்ஸில் ஷாப்பிங் கேம்பெயின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஷாப்பிங் கேம்பெயின்னா இப்போது நீங்கள் வந்து பெட்ஷீட்ஸ் அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே இப்படி வருதா, லைக் யூஸ்வலாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிங்க்ஸ் தான் வரும் உங்களுக்கு. பட் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஷாப்பிங் கேம்பெயின். ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் கூகுள் ஆட்ஸில் போயிட்டு. இப்போ கூகுள் ஆட்ஸ்க்கும் மெட்டா ஆட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துடலாம். கூகுள் ஆட்ஸில் என்னென்னா நீங்கள் வந்து இப்படி பெட்ஷீட்னு சர்ச் பண்ணுறீங்க. நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பான்சர்டு ஆட்ஸ் வந்து வரும். அப்படி இல்லைன்னா காட்டன், இங்கே இதெல்லாம் வந்து பீப்புள் அதிகமாக சர்ச் பண்ணுற வேர்ட்ஸு. ஸோ இந்த வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பெட்ஷீட்டை ப்ரமோட் பண்ணிங்கன்னா உங்களோட பெட்ஷீட் வந்து டாப்பில் வந்துடும். இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க டபுள் பெட் ஷீட் காட்டன், இந்த வேர்டில் வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேர்டை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ப்ராடக்டை போட்டேன்னா அது வந்து டாப்பில் ரேங்க் ஆகும். ஸோ கூகுள் ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா யூசர் எப்படி சர்ச் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் கூகுள் ஆட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ மெட்டா ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போது இங்கே எக்ஸ்ப்ளோர், யா, ஸோ எக்ஸ்ப்ளோர் இதில் வந்து எனக்கு என்ன அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாமே இங்கே வரும். ஸோ என்னை வந்து மெட்டா எப்படி டேக் பண்ணி வச்சுருக்கோன்னா இவங்களுக்கு வந்து ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும், இவங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்னை வந்து டேக் பண்ணியிருக்கோம். இப்போது நீங்களே வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, சன்ஸ்க்ரீன் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஆட் வரும். பிகாஸ் மெட்டா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் லைக் பண்ணுற ரீல்ஸ் பொறுத்து அவங்க வந்து உங்களுக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆட்ஸ் வரும். பட் கூகுள் ஆட்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணுறது, நீங்கள் என்ன மாதிரி சர்ச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூகுள் ஆட்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்ன கூகுள் ஆட்ஸ்னால் என்ன, மெட்டா ஆட்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன். இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன்லையும் வந்து நம்ம ரேண்டமாக ஒருத்தர்கிட்ட போய் கேட்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஃபேமஸாக யார் இருக்கா, இர்ஃபான் இருக்காரா, அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து எனக்கு என்னோட பெட்ஷீட்டை ரிவ்யூ பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவர் வந்து மோஸ்ட்டாக ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்கார். மேபி நீங்கள் வந்து இந்த சாம்பார் பொடியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், தட்ஸ் ட்ரூ, மேபி தான். ஏன்னா அதுக்கும் சாம்பார் பொடி இல்லை வந்து நிறைய ஸ்பைசஸ் இல்லை குக்கிங்க்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செஃப் தீனார்னு ஒருத்தர் இருக்காரா, 1 செகண்ட் நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஸோ செஃப் தீனான்னு ஒருத்தர் இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருனா சக்தி மசாலாவுக்கு எல்லா விதமான அட்வர்டைஸிங்கும் இவர் வந்து பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ்க்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு இவர் வந்து ரொம்ப கரெக்டான ஆள். ஓகேவா? இப்போது நீங்களே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு இர்ஃபான் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். ஸோ நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன் நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா கூட யூ ஷுட் சூஸ் பீப்புள் ஹூ இஸ் இன் டு த இண்டஸ்ட்ரி. நீங்கள் வந்து ரேண்டமாக இவங்க இப்போ இவங்க தான் வந்து பயங்கர ட்ரெண்டாக இருக்காங்க, நான் இவங்களே எல்லாத்துக்கும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க என்ன இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் இருக்காங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க, அவங்க மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகும். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதுக்கு பண்ணுறனால அவங்க லைக் அது ஒர்க் ஆகாது. நீங்கள் அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு எவ்வளோ தான் பே பண்ணி அதே இன்ஃப்ளூயன்சர் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணால் கூட அது ஒர்க் ஆகாது. பிகாஸ்
அவங்க என்ன இண்டஸ்ட்ரியோ அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறது, போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது இது ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து பெய்ட் ஆட்ஸ் ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன் ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக இப்போது நான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் செஃப் தீனா வந்து அவருடைய இந்த மாதிரி கேட்ரிங் சர்வீஸ்க்கு கூட அவர் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுவார். பட் அதே டைமில் இந்த மாதிரி சக்தி மசாலாவோட எல்லா ப்ராடக்ட்ஸையும் அவர் அட்வர்டைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஃபார் தெம். இதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் க்ரியேட் பண்ணலாம். அதை எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸஸ். சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ்க்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம டியூஷன் சென்டர் சொல்லலாம், இல்லைனா வந்து ஸ்பா அண்ட் சலூன் சொல்லலாம், இல்லை யோகா ஸ்டுடியோ சொல்லலாம். இது எல்லாமே வந்து சர்வீஸ் தான். விச் மீன்ஸ் அவங்க வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் டைமை கொடுத்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ தேட் மீன்ஸ் சர்வீஸ். ஸோ அவங்க நமக்கு ப்ராடக்டாக எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. அவங்களோட டைம் அண்ட் ஸ்கில்லை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அண்ட் வி வில் பி பேயிங் ஃபார் இட். ஸோ இதுக்கு எஃபெக்டிவான மார்க்கெட்டிங் என்னென்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வந்து சர்வீஸ் பேஸ்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய ஆட்டோமேட்டடாக நம்ம செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நிறைய நமக்கு வந்து மெசேஜஸ் வரும்ல, ப்ரமோஷ்னலாக நிறைய மெசேஜஸ் வரும். அதுலேயே வந்து போட்டிருப்பாங்க, உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு ஸ்டார்ட்னு டிஎம் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வந்து அந்த அவங்களோட ப்ராடக்ட் நேம், அவங்களோட கம்பெனி நேம் இதை போட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து இந்த இன்னொரு மெசேஜ் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அது வந்து ஏஐ தான். ஸோ இது வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ். டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது, அவங்களோட கஸ்டமர் டெஸ்டிமோனியல் பண்ணுறது, ப்ரமோஷன் பண்ணுறது, டெய்லி அப்டேட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதனால இன்ஸ்டாகிராமில் என்கேஜ்மெண்ட் அதிகமாகும். அதுக்கப்புறம் மெட்டா ஆட்ஸ். மெட்டா ஆட்ஸ் இதில் கூகுள் ஆட்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக பண்ண முடியாது. பட் ஏன்னா அதை வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து மெட்டா ஆட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். மெட்டா ஆட்ஸில் வந்து லீட் ஜென்ரேஷன்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க, அந்த ஆடில் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க அவங்களோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இதில் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஆட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இந்த சர்வீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் கூகுள் மை பிஸ்னஸ். கூகுள் மை பிஸ்னஸ் எதுக்குன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வச்சுக்கணும். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு நிறைய பேர் வந்து போவாங்கல்ல, உங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாருமே இந்த ஏரியாவுக்கு தானே வரணும். கூகுள் மை உங்களோட ஏரியாவுக்கு வரனால நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து அப்டேட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இப்போது டியூஷன் அப்படின்னு யார் தேடினாலும் நீங்கள் வந்து கூகுள் மை பிஸ்னஸில் ரேங்க் ஆவீங்க. ஃபஸ்ட் நான் கூகுள் மை பிஸ்னஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சிலருக்கு தெரியும். டியூஷன் சென்டர்னு நம்ம டைப் பண்ணலாம், ஓகேவா? நியர் மீன் டைப் பண்ணலாம். இப்போ வந்து ஏஆர் டியூஷன் சென்டர், லெட்ஸ் மேக்ஸ் இந்த மாதிரிலாம் வராங்க. இப்போது இந்த லெட்ஸ் மேக்ஸ் இவங்க வந்து ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு கூகுள் மை பிஸ்னஸ் ரெடி பண்ணிக்கணும். இப்படி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறீங்களோ இது எல்லாத்தையுமே இங்கே ஆட் பண்ணிடணும். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதை விட இன்னும் அட்வான்ஸ்டாக நிறைய விஷயம் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்க, என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, அதோட ப்ரைஸ் என்ன, இது வரைக்கும் நம்ம வந்து கூகுள் மை பிஸ்னஸில் ஆட் பண்ணலாம். ஸோ அதுதான் கூகுள் மை பிஸ்னஸ். ஸோ இது நீங்கள் எவ்வளோ அப்டேட்டடாக எவ்வளோ கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ. ஸோ ஒருத்தவங்க டியூஷன் சென்டர் பற்றி தேடுறாங்கன்னா இந்த நியர் மீங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையுமே வரும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த நியர் மீங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா
உங்களுக்கு வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து சொல்லி கொடுக்குறீங்க, இல்லை ஹிந்தி ரிலேட்டடாக சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா ஹிந்தி அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சயின்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அவங்க இங்கே சர்ச் பண்ணுறப்போ ஹிந்தி அப்படின்னு போடுறாங்கன்னா நீங்கள் ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருந்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம்ல, லாஸ்ட்டாக பார்த்த பிஸ்னஸில் அவங்க வந்து ஹிந்தி டியூஷனும் எடுக்கிறாங்க, பட் அவங்க அதை வந்து கூகுள் மை பிஸ்னஸில் ஆட் பண்ணல. இன்கேஸ் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இங்கே ஹிந்தின்னு சர்ச் பண்ணுறப்ப கூட அவங்க ரேங்க் ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்க ரேங்க் ஆகலை, பிகாஸ் அவங்க ஹிந்தின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ தட் இஸ் வை. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கூகுள் மை பிஸ்னஸ். ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஆட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ நிறையா பிரான்ச்சில் ஃப்ரான்ச்சைஸி இருக்க மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டி நகரில் இருந்து நீங்கள் ஜூனியர் குப்பனா அப்படின்னு அவங்க வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டி நகர்லேருந்து ரெஸ்டாரண்ட் நியர் மீ அப்படின்னு அவங்க சர்ச் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு ஜூனியர் குப்பன் தான் ரேங்க் ஆகும். அது வந்து ஸ்பான்சர்னு இருக்கும். ஸோ தட் இஸ் கால் கூகுள் மை பிஸ்னஸ். இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ், அண்ட் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்காங்க. அந்த லொக்கேஷனில் வந்து தான் அவங்களோட கஸ்டமர் எல்லாருமே மீட் பண்ணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கூகுள் மை பிஸ்னஸ் பண்ணலாம். அதுவும் அவங்களுக்கு வந்து நிறைய லீட்ஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ப்ராடக்ட் சர்வீஸ் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் லோக்கல் பிஸ்னஸஸ். லோக்கல் பிஸ்னஸஸ்னால் இவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்வீட் ஷாப் இருக்குது, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இல்லை ஒரு பொட்டிக் வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கும் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் சூப்பராக ஒர்க் ஆகும். இவங்களுக்கும் இந்த சர்வீஸ் பேஸ்டாக இருக்கவங்களுக்கும் ஒர்க் ஆகும். பட் இது வந்து சில பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் அந்த ஆன்லைன் சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒர்க் ஆகும், ஏன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தானே பண்ண போகிறேன். எனக்கு வந்து இன்பர்சனாக ஒரு பர்சனை போய் மீட் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஆன்லைன் பேஸ்டாக இருக்க சர்வீஸ்க்கு நீங்கள் வந்து டைரெக்டாகவே மார்க்கெட்டிங் பண்ணலாம். குழப்பறேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து இதை அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராடக்ட் பார்த்துட்டோம், சர்வீஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து லோக்கல் பார்த்துக்கலாம். லோக்கல் எப்படின்னா ஒரே ஒரு இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகணும்னா அந்த பிளேஸுக்கு எல்லா கஸ்டமரும் வந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் ஆகும். அவங்க வந்து ஆன்லைனில் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரெஸ்டாரண்ட், இல்லைன்னா வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ஷாப், இல்லை லோக்கல் பொட்டிக். ஸோ இவங்க எல்லாருமே கிட்ட இருக்க இடத்துல தான் அவங்க மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு வைங்க. இப்போது நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, பட் சென்னையில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னா அந்த சென்னையில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கோயம்புத்தூரில் இருக்க ஆடியன்ஸ் வந்து எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. மேபி அவங்க வந்து 6 months ஒன்ஸ் வந்து சென்னை வராங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. பட் 6 months ஒன்ஸ் மட்டும் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகாது. ஸோ அதனால இவங்களுக்கு அவங்க கிட்ட, அவங்க கம்யூனிட்டியில், அவங்க லொக்காலிட்டியில் இருக்க மக்கள் மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதுதான் லோக்கல் பிஸ்னஸ். இதில் வந்து லோக்கல் SEO ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த SEO ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் இப்போது ஹிந்தி டியூஷனுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போது பீப்புள் என்ன மாதிரி போட்டு சர்ச் பண்ணுறாங்க கூகுளில் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ப்ரொஃபைல் காட்டுறேன். அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களோட ஆடியன்ஸ் அவங்களை எப்படி சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சென்னையில் டி நகரில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட். இப்போ நீங்கள் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு 13,000 பிஸ்னஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்திருக்கு ஒரு 1 monthல. ஸோ இதுதான் வந்து அவங்க
பீப்புள் வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்கள சர்ச் பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ், இப்போ டி நகர்லேருந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணாங்கன்னா இந்த பசும்பொன் ரெஸ்டாரண்ட் ரேங்க் ஆகும். இது வந்து அவங்களோட ஆக்சுவல் அட்ரஸ். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க வந்து ரேங்க் ஆவாங்க. ரெஸ்டாரண்ட் நியர் மீ, இப்போது நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் பெட்டராக ரேங்க் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும். லைக் மேக்ஸிமம் நீங்கள் எல்லா ஆடியன்ஸையுமே அட்டென்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் பாண்டி பஜார், இதுவும் வந்து இது எல்லாத்துக்குமே நீங்கள் ரேங்க் ஆகிட்டீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் எல்லா ஆடியன்ஸையுமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். இப்போ டி நகர்லேருந்து ஒருத்தவங்க சர்ச் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரேங்க் ஆகும். ஸோ இதுதான் லோக்கல் எஸ்இஓ. அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் வித் ஹேஷ்டேக் அண்ட் ஜியோ டேக். ஸோ இது லோக்கல் ஹேஷ்டேக் எப்படி வரும்னா டி நகர்னு வரும், பாண்டி பஜார்னு வரும். ஸோ இது எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கும். அதுக்கடுத்து ஜியோ டேக்ஸ்னால் என்னென்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது லொக்கேஷன் போடுறீங்கல்ல, லொக்கேஷன் டேர்ன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கவங்க, க்ராஸ் பண்ணி போகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே உங்களோட போஸ்ட் தெரியும். நீங்கள் வந்து ஒரு நல்ல லெவலில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃபாலோவராக அவங்க இல்லைன்னா கூட உங்களோட போஸ்ட் வந்து அவங்களுக்கு போய் தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஜியோ டேக்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணோம். அதுக்கடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இது வந்து மேபி ஃபவுண்டேஷன் டேக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டேயாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து லைக் லவ்வர்ஸ் டே ஆர்எல்ஸ் பொங்கல், தீபாவளி, இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க புது புது ஆஃபர்ஸ் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆஃபர் எல்லாத்தையுமே அவங்க கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு, அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் கூட பண்ணலாம். அதுக்கடுத்து இப்போது நம்ம வந்து டீட்டெயில்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி கூகுள் மை பிஸ்னஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் பிஸ்னஸ். ஓகே, இப்போ வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ஒரு ப்ராடக்டாகவும் இருக்கலாம், ஒரு சர்வீஸாகவும் இருக்கலாம். ஓகே, இந்த ஆன்லைன் பிஸ்னஸை ரெண்டாக கூட நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களோட சர்வீஸ் நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனாக வச்சுக்கலாம். ஆன்லைனாக வச்சுட்டு நீங்கள் சில கிளைண்ட்ஸை பர்சனாக நீங்கள் போய் மீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதனால நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிலேயோ ஒரு பர்டிகுலர் ரீஜன்லேயோ பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் இந்தியா ஃபுல்லாக உங்களால் பண்ண முடியும். பர்சனாக போய் மீட் பண்ணுங்கிற லைக் ஒரு கட்டாயம் இல்லை. ஸோ தட் இஸ் வை ஆன்லைன் சர்வீஸாக நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்லைனா வந்து கோடிங் பண்ணலாம். இப்போ ஆப்போசிட்டில் இருக்க கிளைண்ட்டுக்கு ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். ஓகே, இதுதான் வந்து ஒரு ஆன்லைன் சர்வீஸ்க்கும் லோக்கல் சர்வீஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆன்லைன் சாரீ ஷாப் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் ஜுவல்லரி ஷாப், அப்புறம் ஆன்லைன் பேக்கரி, இது எல்லாமே வந்து ஆன்லைன் பிஸ்னஸஸ். ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரி எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகும்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் மெட்டா ஆட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கடுத்து எஸ்இஓ ஃபோக்கஸ்டு பிளாகிங், இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு எஸ்இஓ வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போது நீங்கள் போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டுக்கு இவங்க ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வை தே ஆர் ரேங்கிங் அட் த ஃபர்ஸ்ட் பொசிஷன். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆட்ஸ் பண்ணாமல் லைக் நீங்கள் ஜஸ்ட் எஸ்இஓ மட்டும் பண்ணீங்கன்னா நீங்கள் எதுவுமே பே பண்ணாமலேயும் டாப்பில் ரேங்க் பண்ண முடியும். ஸோ இவங்க ரேங்க் பண்ணுறாங்கல்ல, இவங்க வந்து ஆர்கானிக்காக எஸ்இஓ பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் வை தே ஆர் ரேங்கிங் ஹியர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பெய்ட் மார்க்கெட்டிங், இவங்க எல்லாருமே கூகுளுக்கு பே பண்ணியிருக்காங்க, அதனால இங்கே ரேங்க் ஆகிறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூட பண்ணலாம். இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, செஃப் தீனா ஆர்எல்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸ்டாக சில செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க, சில இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணும்.
அதுதான் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா நீங்கள் வந்து ஒரு நார்மலான பர்சனாக கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் செலிப்ரிட்டி இல்லை, ரொம்ப நார்மலான பர்சனாக கூட இருக்கலாம். பட் உங்களால் ஒரு 2 கிளைண்ட் ஒரு கம்பெனிக்கு கிடைக்குதுன்னா யூ வில் பி கெட் ப்ராஃபிட்டட். உங்களுக்கு ஒரு சர்டன் கமிஷன் வரும். தட் இஸ் கால்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்டில் ஒர்க்ஸ். ஸ்டில் நிறைய பேருக்கு வந்து இமெயில் மார்க்கெட்டிங் ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் அது ஒர்க் ஆகுது. அது என்னென்னா, இப்போது உங்களுக்கு வந்து இமெயில் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து சில கம்பெனிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ரமோஷன்ஸ் இல்லை வந்து லைக் சில ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரமோஷனில் பார்க்கலாம். ப்ரமோஷனில் வந்து நான் கேன்வாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ தே ஆர் ஆஃபரிங், தே ஆர் ப்ரொமோட்டிங் ஃபார் பிரிண்ட். நான் இது வரைக்குமே அவங்களுக்கு வந்து பிரிண்ட்டுக்கு அவங்கக்கிட்டேருந்து நான் எடுத்துக்கிட்டது கிடையாது. நான் ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்க ஷாப்பில் போயிட்டு பண்ணிடுவேன். பட் தே ஆர் அப்ரோச்சிங் மீ ஃபார் பிரிண்ட். இவங்க வந்து அப்செல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்செல் மீன்ஸ் ஆல்ரெடி நான் அவங்களோட ப்ராடக்டை வந்து வாங்கியிருக்கேன். அவங்களோட ப்ராடக்ட் கேன்வாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அவங்க வந்து இங்கே அப்செல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட அப்ளிகேஷன்லேயே நான் வந்து ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேயே நான் போய் சொல்லலாம், எனக்கு வந்து இந்த அட்ரஸ்க்கு இது இந்த ஷேப்பில் இந்த குவாலிட்டி ஆஃப் பேப்பரில் எனக்கு பிரிண்ட் பண்ணி வரணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா தே வில் கிவ் மீ. அவங்க வந்து பிஸ்னஸ் கார்டு, பேனரு, ஃப்ளையரு, இன்விடேஷன் இது எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங். இது வந்து நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு இன்னும் ஒர்க் ஆகுது. ஸோ யூ மஸ்ட் லேர்ன் அபவுட் திஸ். ஸோ இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் அண்ட் எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துட்டோமா? அதுக்கடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர். அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர்னா உங்களோட ஆடியன்ஸ், உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸை டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கிறது. இப்போ வந்து நம்ம ஒரு பொட்டிக் எடுத்துக்கலாம். பொட்டிக்கு யார் யார் வருவா? பொட்டிக் வந்து நிறைய கேர்ள்ஸ் தான் போவாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேஷன் மைண்டடாக இருப்பாங்க. இப்போ பொட்டிக்கோட ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன? பெயின் பாயிண்ட்னா அவங்களோட கஷ்டம். மேபி அந்த இப்போ பொட்டிக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க, பட் அவங்களுக்கு வந்து பெருசாக காசு இருக்காது. அப்படி இல்லைன்னா சரியான அவுட்புட் வருமா, நம்பலாமா நம்பக்கூடாதா, இந்த மாதிரி தாட்ஸ்லாம் அவங்க மைண்டில் போயிட்டு இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து பெயின் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டமரில் நம்ம இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து ஆட் க்ரியேட் பண்ணுறப்போ ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய ரீல்ஸ்லாம் லைக் பண்ணுவீங்கல்ல, அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆகுற மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட்டோ ஒரு ரீல்ஸோ ரெடி பண்ணியிருக்காருன்னா அதுக்கு ஆப்வியஸ்லி நீங்கள் லைக் பண்ணுவீங்க. பிகாஸ் அவர் வந்து உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ரீல்ஸ் ரெடி பண்ணி போட்டிருக்காரு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டா ரீல் பார்க்கலாமா? இப்போ நான் வந்து இது வந்து நான் ஒரு ஸ்டோரியாக போட்டிருக்கேன். பிகாஸ் இட் ரிலேட்ஸ் டு மீ. நல்லா செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கல்யாணம் பண்ணிவிட்டு நல்ல ரிச் காயாக கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் ஈவன் தோ நான் வந்து அப்படிலாம் இல்லை, நான் வந்து ஒர்க்கிங் இண்டிபெண்ட் உமனாக தான் இருப்பேன் அப்படின்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இதே வந்து எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஸோ தட்ஸ் வை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு உங்கள் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்க என்ன மாதிரி யோசிப்பாங்க, அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும், அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும், அவங்க எது பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இது எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சைக்காலஜியில் புரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நம்மளோட லைக் நம்ம வந்து ஒரு பொட்டிக் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பொட்டிக்கு கஸ்டமர் யார் இருப்பா? ஆப்வியஸ்லி உமன் தான் இருப்பாங்க. அந்த உமனுக்கு வந்து கண்டிப்பாக நான் ரொம்ப அழகாக இருக்கணும், நான் ரொம்ப ஃபேஷனாக இருக்கணும், நல்ல ஜுவல்ஸ் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட ஏஜ் வந்து 20 to 40 இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு மெட்டா ஆட்ஸோ இல்லை ஒரு கூகுள் ஆட்ஸோ ரெடி பண்ணுறப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் இன்ஸ்டா ஆட்லேயோ இல்லை வந்து கூகுள் ஆட்லேயோ ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல்
நீங்கள் வந்து லொக்கேஷன் வைஸ் லொக்கேஷன் அப்படி இல்லைன்னா வந்து ஏஜு லைக் இன்ட்ரெஸ்ட்டு அவங்களோட பர்ச்சேசிங் பவர்னா அவங்களோட இன்கம், நம்ம இன்கம் வச்சு கூட மெட்டா ஆடில் டார்கெட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டமர். இப்போ வந்து நம்ம பொட்டிக்கு பார்த்தோமா, அதுக்கடுத்து யோகா ஸ்டுடியோவுக்கு பார்க்கலாம். இப்போ யோகா ஸ்டுடியோவுக்கு வரவங்க கண்டிப்பாக ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். அவங்க வந்து என்னோட அவங்களுக்கு வந்து மேபி சில பாடி ப்ராப்ளம் இருக்கலாம், லைக் மூட்டு வலி, முதுகு வலி, இந்த பிரச்சனை இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஒரு போஸ்ட்டோ இல்லை ஒரு ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுவோம்ல, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபஸ்ட்டு 3 செகண்ட் ஹூக்கு நம்ம இந்த பெயின் பாயிண்ட் வச்சு பிடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர். ஸோ இதில் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம ஏஜ் வச்சு பண்ணலாம், ஏஜ், லொக்கேஷன், இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராப்ளமு, டிசைரு, இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ரஃப் அவுட்லைன் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து டிஃபைனிங் பிஸ்னஸ் கோல்ஸ். நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன், ஒரு நிமிஷம். டிஃபைனிங் பிஸ்னஸ் கோல்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு கிளியர் ஆக்ஷனபிள் கோல்ஸ் வைக்கணும். ஆக்ஷனபிள் கோல்ஸ்னால் எனக்கு வந்து டெய்லி ஒரு 1000 பேர் என்னோடய வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பாசிபிள் இல்லை. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உடனே 1000 பேர் வரணும்னா அது பாசிபிள் இல்லை. நீங்கள் ரொம்ப ஆக்ஷனபிளாக ஒரு மந்த்துக்கு நான் இப்போ தான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் வெப்சைட் லைவில் போயிருக்கு அப்படின்னா யூ கேன் ஹேவ் இட் அஸ் எனக்கு 50 ஆர்டர்ஸ் வந்திருக்கு, ஐ வாண்ட் டு கெட் 50 ஆர்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த ஆக்ஷனபிள் கோல்ஸுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் லைக் இட் இஸ் லைக் அ ஃபார்முலா. நீங்கள் ஒரு கிளைண்ட்டோட நீங்கள் கால் எடுக்கிறீங்க, அவரோட கோல் வந்து ரொம்ப அப்படியே சுத்தமாக ரியலிஸ்டிக்காக இல்லாமல் ஒரு இது சொல்கிறாருன்னா யூ கேன் ஹேவ் இட் அஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி அந்த கோலை லைக் அகெயின் ஸ்டில் மோர் ஆக்ஷனபிள், ஸ்டில் மோர் அச்சீவபிள் ஆக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இப்போ அதே நம்ம பெட்ஷீட்டே எடுத்துக்கலாம். பெட்ஷீட்டில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக போகணுன்னா அதில் வந்து 2-in-1 பெட்ஷீட்ஸ்னால் ஒன்று இருக்குது, கம்ஃபர்டர் இருக்குது, இல்லைனா வந்து காட்டன் ஷீட்ஸ் இருக்குது. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கா. அவர் வந்து இன்னும் டீட்டெயில்டாக எனக்கு வந்து கம்ஃபர்டர் சேல் பண்ணும் அப்படின்னு அவர் வந்து நீங்கள் 2 பேரும் பேசி டிசைட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கடுத்து மெஷரபிள் மீன்ஸ் நீங்கள் லைக் ரியலிஸ்டிக்காக ஒரு லெவல் வைக்கணும். எனக்கு வந்து ஒரு 40 பெட்ஷீட்ஸ் இந்த மந்த் எப்படியாச்சும் சேல் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு 40 இது அக்கௌண்ட் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் திங்க் பண்ணுங்கள் வெதர் இட் இஸ் அச்சீவபிள். உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பட்ஜெட் இருக்கா, நீங்கள் எந்தெந்த ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்கா, இது எல்லாமே நீங்கள் அச்சீவபிளா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கடுத்து ரிலவெண்ட்னா லைக் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ரிலேட் ஆகுற மாதிரி ஆடியன்ஸ் அண்ட் இவ்வளோ ஆடியன்ஸ் கவுண்ட் டிபெண்ட் பண்ணுறாங்களா, இஸ் திஸ் ஈவன் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் சச் பெட்ஷீட்ஸ், இதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். பீப்புள் வந்து அதை வெல்கம் பண்ணுறாங்களா ஆர் எல்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி நியூ டு தெம். ஸோ இது வந்து பார்க்கணும். அதுக்கடுத்து டைம் பவுண்ட். இப்போது நீங்கள் வந்து ஒரு 40 கம்ஃபர்டர் வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழே வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போது ஒரு சாம்பார் பொடி பிராண்ட் நம்ம அதையே திருப்பி எடுத்துக்கலாம். ஆன்லைனில் இவங்க வந்து ஒரு 20% சேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுவும் 3 மந்த்ஸில். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி அச்சீவபிள். ஓகே. அதுக்கப்புறம் டியூஷன் சென்டரில் இன்னும் 2 மந்த்ஸில் 30 நியூ என்ரோல்மெண்ட்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ சீம் டு பி அச்சீவபிள். அதுக்கப்புறம் ஒரு பொட்டிக்கு இன்ஸ்டாகிராமில் அது வந்து சேல்ஸ் மட்டுமே இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நிறையா கஸ்டமர்ஸ், நிறையா கிளைண்ட்ஸ் வந்து சேல்ஸ் மட்டுமே கூட பார்க்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஒரு பிராண்ட் அவேர்னஸ் இருக்கணும்,
எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும், அதை கூட ஏமா வச்சு நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறையா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா லேட்டர் ஆன் ஒரு 2 monthsோ 3 monthsக்கோ அப்புறம் அவங்க ஒரு லீடாக மாறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கஸ்டமராக மாறுறதுக்கு இன்னும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் பிராண்ட் அவேர்னஸ். இதையும் கூட சில கிளைண்ட்ஸ் வந்து ஏமா வச்சுக்கிறாங்க. இது ஒன்று பார்த்தோமா. அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் டெமோ. நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இப்போது இந்த பிஸ்னஸ்க்கு இது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணேன். இது மாதிரி எனக்கு எதுவும் கம்பெனி இருக்கான்னு தெரில. இந்த பிராண்டோட நேம் வந்து நம்ம வீடு சாம்பார் பொடி. ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் டைப் என்ன, இது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட். இவங்க வந்து லோக்கலாகவும் பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயும் பண்ணுறாங்க. பட் ஆன்லைனில் சென்னைக்குள்ளே மட்டும்தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இவங்களோட ஐடியல் கஸ்டமர் யாராக இருப்பாங்க? ஆப்வியஸ்லி குக் பண்ணுறவங்களா இருப்பாங்களா? ஸோ அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபை வந்து டார்கெட் பண்ணலாம், மிடில் இன்கமில் இருக்கவங்க. ஸோ இந்த மிடில் இன்கம் இல்லை வந்து ஹை இன்கம் இது எல்லாமே நம்ம மெட்டா ஆட்ஸில் இந்த மாதிரி டார்கெட் பண்ணிக்கலாம், இன்கம் பேஸ்டாக வச்சு கூட டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட கோல் என்னென்னா மந்த்லி எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 500 பேக்கெட்ஸ் ஆகுது சேல் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அவங்க வந்து ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போ பிஹைண்ட் த சீன்ஸ், அப்படி இல்லைனா வந்து அவங்களோட கஸ்டமர் வந்து அதை சாப்பிட்டு பார்க்குறது, அப்படி இல்லைனா ஒரு ரேண்டமான பர்சனுக்கு அவங்களோட சாம்பார் பொடி யூஸ் பண்ணி ஒரு சாம்பார் சாதம் வித் பொட்டேட்டோ ஃப்ரை இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஏதாச்சும் சாப்பிடவே வந்து எச்சி ஊற மாதிரி நிறைய ரீல்ஸ்லாம் வரும்ல, இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் அவங்க க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு வந்து ப்ராப்பர் ஃபோட்டோ ஷூட்ஸ் அண்ட் லைட்டிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மோர் பெட்டர். ஏன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அவங்க ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போது ஜஸ்ட் ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் மற்ற விஷயத்துக்கு வேறு ஆள் தான் பார்க்கணும். ஸோ தே வில் திங்க் ஆஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ட். இப்போ எல்லாமே பேக்கேஜாக நீங்களே பண்ணுறீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இதில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அவங்க வந்து ஃபோட்டோஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து பிஹைண்ட் த வேர்ட்ஸ், அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் இது எல்லாமே பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் மெட்டா ஆட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். மெட்டா ஆட்ஸ் ஐ ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் அபவுட் இட். அதுக்கடுத்து இன்ஃப்ளூயன்சஸ் பார்ட்னர்ஷிப், அதுவும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆப்வியஸ்லி அவங்க வந்து 500 பேக்கெட் சேல் பண்ணிடலாம். பட் மார்க்கெட்டிங்கில் அவங்க இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறப்போ மே ஆர் மே நாட் பி ப்ராஃபிட்டபிள் ஃபார் தெம் ஆன் த ஸ்டார்டிங் பீரியட். அதை அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க 500 விற்றா கூட அவங்களுக்கு சேல்ஸ் வந்து மைனஸில் தான் போகும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்ல. பட் இதுவே நம்ம லாங் டைமில் இதே ப்ராப்ளம் வராது. ஏன்னா லாங் டைமில் நம்ம மார்க்கெட்டிங் பட்ஜெட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் அது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம கொஞ்சமாச்சும் சேல்ஸ் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து டியூஷன் சென்டருக்கு ரெடி பண்ணலாம், அப்படி இல்லைனா உங்கள் சொந்தக்காரங்க பிஸ்னஸ் ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கே வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சில ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு டெமோவாக நீங்கள் உங்களோட கஸ்டமர் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்டெப்த் கேஸ் ஸ்டடீஸ். இப்போது வந்து நான் ஆல்ரெடி இந்த பொட்டிக் எப்படி ஒர்க் ஆகுது, லோக்கல் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வந்து லோக்கல் எஸ்இஓ எப்படி பண்ணும், வாட்ஸ்அப் எப்படி பண்ணும். ஸோ வி டிஸ்கஸ்ட் அபவுட் தீஸ் திங்ஸ். இப்போ குயிக்காக வந்து ஒரு ரீகேப் பார்த்துடலாம். லைக் பிஸ்னஸ் டைப்ஸில் வந்து மொத்தம் 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ராடக்ட் பேஸ்ட், சர்வீஸ் பேஸ்ட். இது வந்து ஆன்லைன்லாகவும் இருக்கலாம், இல்லை ஆஃப்லைன்லேயும் இருக்கலாம். அதுக்கப்புறம் லோக்கல் பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிஸ்னஸ் டைப்ஸ். அதுக்கப்புறம்
கிளியர் கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன். நீங்கள் வந்து கிளியராக உங்கள் பிஸ்னஸ்க்கு யார் வந்து ஆடியன்ஸ் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறது தான் வந்து கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ நான் பண்ணுறது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் பண்ணுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸாகவும் பண்ணுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லியும் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு வந்து எனக்கு இந்தியாவில் இருக்கவங்க, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா நான் தமிழ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் என்னோட ஐடியாவும் இதுதான், லைக் சப்போர்ட்டிங் தமிழ் பீப்புள் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் ஏர்னிங் மோர். இதுதான் என்னோட கோல். ஸோ என்னோட ஆடியன்ஸுக்கு வேறு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இப்போ தான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருப்பாங்க. இன்கேஸ் நான் வந்து சர்வீஸ் பேஸ்டாக நான் பார்க்குறேன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருப்பாங்க, இல்லை வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆர்எல்ஸ் அவங்க வந்து ஒரு ஃபுல் டைமாக ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு சைட் பிஸ்னஸாக அவங்களோட பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சர்வீஸ் பேஸ்டாக உள்ள ஆடியன்ஸ். இப்போது டீச்சிங் பேஸ்டாக உள்ள ஆடியன்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக அவங்க சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஆர்எல்ஸ் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அவங்க ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் நடுவில் வந்து ஒரு 10 or 5 years கேப் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி அவங்களோட கரியரை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவங்களாம் தான் என்னோட டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் ஆவாங்க. அப்புறம் ஸ்மார்ட் கோல் செட்டிங். இப்போ உங்களுக்கு வந்து சர்வீஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா, அவங்க கோல் என்னன்னு கேட்கணும். அவங்களோட கோல் வந்து ஆக்ஷனபிளா, அவங்களோட பட்ஜெட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கா. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் கோல் செட்டிங்கில் வரும். அதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, லைக் பொட்டிக், அப்புறம் வந்து ஆன்லைன் ஜுவல்லரி, ரெஸ்டாரண்ட், டியூஷன் சென்டர், இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட். அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் தான். இப்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டிங் நல்லா பண்ண முடியும், நீங்கள் ஆட் செட் பண்ணுறப்போ ப்ராப்பராக செட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ரீல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸோட லொக்கேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை அந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு உமனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள உமன்ஸுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ராப்ளமை ஹைலைட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரிலேட் ஆவாங்க. ஸோ நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணுறதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமே ரிலேட்டபிலிட்டி. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிலேட்டபிளாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லைக்ஸ் வரும், அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய என்கேஜ்மெண்ட் வரும். ஓகே, ஐ ஹோப் ஐ கவர்ட் சம் திங்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட இன்ஸ்டா, அப்புறம் வந்து என்னோட யூடியூப், அப்புறம் என்னோட லிங்க்டின், அப்புறம் இந்த டாக் ஷீட், இந்த கூகுள் டாக் ஷீட்டோட லிங்க், இதெல்லாமே நான் கொடுப்பேன். ஸோ ஐ ஹோப் யூ காட் த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த பிஸ்னஸ். இன்னைக்கு கிளாஸை தான். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து நம்ம காம்படிட்டர் ரிசர்ச் அண்ட் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவோம். மார்க்கெட் ரிசர்ச்னால் என்னென்னா, இன்டெப்த்தாக இன்னும் நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் பற்றி இன்டெப்த்தாக இன்னும் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் காம்படிட்டர் ஆடிட் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களை மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் இருக்கும்ல, உங்களை மாதிரியே என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே காம்படிட்டர் ஆடிட்டில் பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, அதில் எந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம காம்படிட்டர் ஆடிட்டில் பார்ப்போம். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் எனிதிங், ஐ மீன் அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங். உங்களுக்கு வந்து வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட் பிலோ அண்ட் ஆஸ்க் மீ. Tata, bye bye, see you.